सरस्वत्यै नमः। ओं गुरुभ्यो नमः। ओं ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः। ओं प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायाम्यन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओं शान्तिः शान्तिः शान्तिः। ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। यदा यदा हि साधूनां दुःखं भवति धानवः तदां तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्। अरूपायाश्च मे रूप अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्। ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्णमोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ति हि स्मृता मतिमतीव शुभां दधासि। दारिद्र्यदुःखभयहारिणि का त्वदन्या का सर्वोपकारकरणाय सदार्धचित्ता। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवी नमोऽस्तुते। सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यसागिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनम्। रोगान्नशेषानवहंसि दुष्टाः पृष्टा तु कामान् सकलानभीष्टान्। त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत्आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ॐ ஸ்ரீ சத்குருபரமாத்மனே நமோ நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் குருமகா சன்னிதானங்களுடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாதி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இதி. ஸ்ரீதேவி மகாத்மத்தை பாராயணம் செய்வதற்கு முன்னாடி நவாங்கம் அப்படிங்கிறதான 9 முக்கியமான மந்திர உபாசனைகளை செஞ்சு உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தி அது வழியாக ஆத்மசுத்தி செஞ்சு பராசக்தியை தன்னுள்ளே தன்னுடைய இதயபத்மத்துக்குள்ள பிரதிஷ்டை பண்ணி அம்பாள் என்னிடம்தான் இருக்காள், என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதான கிளேசங்கள் தோஷங்கள் அரக்க சுபாவங்கள் பீடைகள் இவைகளெல்லாம் இல்லாமாய் பரமேஸ்வரியை தன்னுடைய இந்த ஜென்மாவுக்குள்ளேயே பார்த்து அம்பாளன் பிரேமை கொண்டு தான் அம்பாளுடைய திவ்ய சரீரத்துக்குள்ளே ஐக்கியமாகின்றதான சாயுஜ்யம் என்கிறதான உத்தமோத்தமமான மோட்ச பிராப்தியை அடைவதற்காக ஆச்சாரியர்கள் பல முக்கியமான ஸ்தோத்திர ரட்சைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்ததுல 7வது அங்கமான தளஸ்தோத்திரம் என்கிறதான ஸ்தோத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம். தளம் என்றால் ஒரு கவச்சம், ஒரு ஷீல்டு. இந்த வாளை கிர்க்கம் வைத்துக்கொண்டு யுத்தம் செய்கின்ற பொழுது தனக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு இடது கையில ஒரு ஷீல்டை வச்சுட்டு தடுப்பார், வலது கையால யுத்தம் செய்வார். அதுபோல இந்த தளஸ்தோத்திரம் என்பது நமக்கு வரக்கூடியதான இடையூறுகளை எல்லாம் தடுத்து நம்மளை அம்பாளிடம் நெருங்க வைக்கக்கூடியதான ஒரு உத்தமமான பீஜாட்சர மந்திரங்கள் அபரிமிதமாக கொட்டி கிடக்கக்கூடியதான மந்திரத்தினால உருவாக்கப்பட்டது தளஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை செஞ்சு பரமேஸ்வருடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கி மேற்கொண்டு அடுத்த அஷ்டமாங்கத்தை நோக்கி செல்ல வேண்டும். இதற்கு முந்தைய சத்சங்கத்தில் கபாலவக்திர ஹாசினி அப்படிங்கிறதான திருநாமத்தை தெரிந்து கொண்டோம். கபாலவக்திரம் கபாலமாக இருக்கக்கூடியதான முகத்தை வைத்துக்கொண்டு ஹாசினி சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தத்தை தெரிந்து கொண்டோம். அடுத்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா திருடதர நிபத்தியமான ரோம ராஜி சகிதம். திருடதர நிபத்தியமான அப்படின்னா திருடமாக இருக்கக்கூடியது, உறப்பாக இருக்கக்கூடியது, ஸ்ட்ராங்கா. அது மட்டுமில்லை நிபத்தியமானம். இப்ப அடர்ந்த காடுக்குள்ள காட்டுல சூரியரஷ்மி கூட உள்ள பூமியில பதிக்காது, அப்படி அடர்ந்து இருக்கும். அதுபோலவே அம்பாளுடைய கூந்தல் அந்த அழகபாரம் என்பது தலையிலிருந்து கால் முட்டி வரைக்கும் அப்படி விரிஞ்சு கிடக்கிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரிணி வாமகேஸ்வரி நமஹா. பிரம்மாதிகளை எல்லாம் அம்பாள் ஒரு குறிப்பிட்ட விமானத்தில் உட்காத்தி பிரம்மாண்டங்களை எல்லாம் சுற்றி காமிக்கிறாள் அப்படிங்கிறதான திருநாமம் அது. அதற்கு முன்னே வியோமகேசி, இந்த ஆகாயமே அம்பாளுடைய அழகபாரம் அல்லது தலைமுடிக்கு சமமானது, அவ்வளவு பறந்து பெருசாக கிடக்கிறது. தலைமுடி விரிச்சு போட்டுக்கிறது ஒரு வழக்கம், கட்டி வச்சுக்கிறதுன்னு ஒரு வழக்கம். விரிச்சு போட்டால் என்ன அர்த்தம் அப்படி என்றால்
சுவாதந்திரம் இருக்கக்கூடியவர்கள் விரித்து போட்டுக் கொள்வார்கள். நாம் யாருக்கும் இனிமே அடிமை கிடையாது, கடமைப்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறதான எண்ணம் உறுதி. அதை நல்ல வழியிலையும் எடுத்துக்கலாம், கெட்ட வழியிலையும் எடுத்துக்கலாம். பராசக்தி சிவம் அப்படிங்கிறதான தத்துவத்திலிருந்தும் பிரம்மாதிகள், தேவர்கள், அரக்கர்கள், அசுரர்கள், தானவர்கள், மனிதர்கள், ரிஷிகள், பக்தர்கள் இந்த எல்லாரிடமிருந்தும் விட்டு விலகி தான் தன்னுடைய சுதந்திரமான யுத்த பரிச்சயத்தை அந்த யுத்த பூமியில காட்டி கொடுக்கிறதா அந்த காளி தன்னுடைய சிரசில் இருக்கக்கூடியதான முடியை விரிச்சு போட்டு யதேஷ்டம் நாக்க தொங்க போட்டு இரத்தபானம் பண்ணி துவம்சம் பண்ணி வராள். அது என்ன இண்டிகேட் பண்றது அப்படின்னா சுவாதந்திரத்தை இண்டிகேட் பண்றது. சன்னியாசிகள் எல்லாம் கூட, அதாவது மண்டைன் லைஃப்பில் இருக்கக்கூடியதான வாழ்வு முறையை பின்பற்றாத இல்லை அதையெல்லாம் திறந்தவர்கள், அந்த சன்னியாசிகளிலும் எல்லாருமே தலைமுடியை விரிச்சு போட்டு நடப்பார்கள். பெண்கள் முக்கியமாக தலைமுடியை நல்லா கோதி பின்னி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னா, பெண்கள் அடங்கி ஒடுங்கி ஒதுங்கி கணவனுக்கும் தந்தை தாய்களுக்கும் சகோதரங்களுக்கும் சொசைட்டிக்கும் எல்லாருக்கும் அடங்கி ஒதுங்கி ரொம்ப சொன்னத்துக்கு இருக்கிற ரொம்ப சமுத்தான ஒரு பெண்மணியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு தலைமுடியை மடித்து விடுகிறார்கள். அவள் ஒரு தடவை விதவையாகிவிட்டாளானால் அவளுக்கு தலைமுடியை அப்படி பின்னி போட்டுக்கணுங்கிறதான அவசியம் கிடையாது. ஏன்னா அவள் எல்லாத்திலிருந்தும் முக்தையானவள். இனிமே அவளுக்கு மோட்சம்தான், முக்திக்காக மட்டும்தான் அவளுடைய வாழ்வு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். விதவைகள் எல்லாம் மகான்கள் நமஸ்காரம் பண்ண போனா அவங்க என்ன கொடுப்பா தெரியுமா? ஆசீர்வாதம். சீக்கிரம் மோட்ச பிராப்திரஸ்து, ஞான வைராக்கியம் மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். அவர்களும் தலைமுடியை கட்டி போட்டுக்க மாட்டார்கள், விரிச்சு போட்டு. இண்டிபெண்டன்ஸ், சுவாதந்திரத்தை சொல்லக்கூடியதான அம்பாளுடைய கேசபாரம் இப்படி விரிஞ்சு கிடக்கிறது. இது ஒரு பக்கம். இனி ஒரு பக்கம் உடம்பு பூராவும் மெல்லிசமாக இருக்கக்கூடியதான ரோமகூபங்கள். ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள எத்தனை ரோமகூபங்கள் இருக்கு அப்படின்னா, மாடர்ன் சயின்ஸ் கால்குலேஷன் படி 50 லட்சம், 5 மில்லியன், 50 லட்சம் ரோமகூபங்கள் ஒரு மனித உடம்புக்குள்ள இருக்கு. ஒரு முடிக்கு ஒரு ரோமத்துக்கு 5000 வருஷம் ஆயுஸ் உண்டு. அது பூமியில போட்டா கூட அவ்வளவு சீக்கிரம் திரவிச்சிடாது. 5000 வருஷம் அதுக்கு ஆயுஸ், அது வாழும். அது உள்ள ஈர்ப்பமும் இருக்கும், அதாவது அதனுடைய மோய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கும். அதனால டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப ஓல்டஸ்ட் முடி கிடைச்சா கூட அதை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கிறார் சில விஷயங்கள் எல்லாம். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ரோமங்கள் எல்லாமே என்ன பண்றது அப்படின்னா, வெளி உலகத்தோட தொடர்பு வைத்துக் கொள்கிறது. தே ஆர் ஆல் ஒர்க்கிங் லைக் ஆன்டினா. அது வழியாக பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் வச்சுட்டே இருக்கு. அப்படிதான் நமக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு தசா காலத்தில், ஒவ்வொரு புக்தி காலத்தில் ஒவ்வொரு விதமாக நம்ம வாழ்க்கை நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் அப்பப்போ டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்லி வராதுங்க அப்படின்னா, இது ஒரு அறிவுக்காக மட்டும் நான் சொன்னேன். இங்கே அம்பாளுடைய விஷயத்தை பார்க்குற நேரத்தில் திருடதர நிபத்தியமான ரோமராஜி சகிதம், ரோமராஜி இந்த அம்பாளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான ஓரோ ரோமங்களும் ராகத்தை உண்டு பண்ணுகிறது, ஆசாபாசத்தை உண்டு பண்ணுகிறது. அப்பேற்பட்டதான அந்த ரோமத்தோடு இருக்கக்கூடியவள் ஹேமகாஞ்சி தாமோஜ்வலித வசனாருணி பூதநூபுர பிரஜ்வலித மகீமண்டலே. ஹேம காஞ்சிதாமம், ஹேமம் அப்படின்றால் சொர்ணம், காஞ்சிதாமம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வாசம் செய்யக்கூடியதான காமாட்சியாக இருக்கக்கூடியவள். காஞ்சி காமாட்சியாகவும் சொர்ணம் வெள்ளி போன்றதான மகாலோகங்களுடைய ஆபரணங்களால உடம்பை புஷ்டி பண்ணி இருக்கக்கூடியவளும். அந்த காஞ்சி தாமத்தில் தாமம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தாமம்னு எந்தெந்த கோவில்களுக்கு எந்தெந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் போனால் மோட்சம் கிடைக்கும். மோட்சம் கொடுக்கக்கூடியதான இடத்துக்கு தாமம் என்ற பேரு. பஞ்சதாமம், சார்தாமம், அஷ்டதாமம் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். காஞ்சிபுரம் என்பது ஒரு தாமம். இந்த தாமத்தில் ஆத்மா ஜொலிச்சு விடும். எப்படி ஜொலிக்கும் அப்படின்றால், ஞானத்தினாலேயும் கள்ளங்கபடம், தோஷம், பாபம் இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவிடம் இருந்து விட்டு விலகி அதனுடைய ஒரிஜினல் வர்ணமான சொர்ணமயமான வர்ணத்தில் அது ஜொலிக்கிறது. காஞ்சி காமாட்சியை போய் ஒரு தடவை அம்பாளுடைய பாதத்திலிருந்து சிரசு வரைக்கும், சிரசிருந்து பாதம் வரைக்கும் யார் ஒருவர் உற்று பார்ப்பார்களோ, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான அந்த காஞ்சி காமாட்சியானவள் எல்லா ஜீவராசிகளுக்கும் உலகத்தில் இறைவனுக்கும் முக்குணங்கள் உண்டு, சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு. எந்தெந்த குணங்கள் எப்பப்போ தேவைப்படுகிறதோ அதை உபயோகப்படுத்தி அது வழியாக பிரபஞ்ச பரிபாலனம் பண்ணுறது இறைவனுடைய பழக்க வழக்கம். நாமளும் அது போலவே தான் 24 மணி நேரத்தில் சில நேரம் நம்ம சந்தோஷமாக இருப்போம், சில நேரத்தை ரொம்ப தண்ணி கொதிக்கிற மாதிரி கோவதாபத்தில் இருப்போம்,
சில நேரம் தூக்கத்தில் இருப்போம். இதெல்லாம் அந்தந்த குணங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்க மனிதர்களுடைய பாவத்தை அவங்க செஞ்சதான துஷ்பிரவர்த்திகளை எல்லாம் காமாட்சி என்பவள் தன்னுடைய திரு நேத்திரங்களால் ஒரு பார்வை விடுகிற நேரத்திலேயே அம்பாளுக்கு 9 விதமாக நேத்திரம் இருக்காம். அம்பாளுடைய பார்வை என்பது 9 விதத்தில் இருக்கு. நவரச நாயகியான பரமேஸ்வரிக்கு 9 விதமான திருஷ்டி. அது வழியாக அம்பாள் தன்னுடைய நித்திய திருஷ்டின்னு பேர் இருக்கு. நித்யா தேவிகள் அப்படின்னு பேர் அம்பாள். அதுல முக்கியமான பிரதமம் கடைசி இரண்டுமே காமாட்சியும் காஞ்சி காமாட்சி வர காஞ்சி காமாட்சி வர. அப்படி காமாட்சி வடிவத்தில் இருக்கக்கூடியதான் அம்பாளுடைய அந்த உத்தமமான திவ்ய நேத்திரம் யாரவருடைய எந்த ஒருவனுடைய உடம்பில வாசம் செய்யக்கூடியதான அந்த ஜீவாத்மாவிடம் படுகிறதோ அந்த ஜீவாத்மா எல்லா விதமான நோய் நொடிகளையும் மற்ற பாவங்களையும் பிராரப்த கர்மம் துரிதம் இது எல்லாத்தையும் மற்ற அது பளபளபளான தீட்டின வைரக்கல்லாட்டமாகவும் கொதிக்க வச்சதான சொர்ணம் போலவும் பிரகாசமாகிறது, உத்தமமாகிறது, பரிசுத்தமாகிறது என்ற அர்த்தம். இப்போ ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணுமானா ஞானம் தேவை. ஞானம் என்றால் பளபளப்பு, பிளமிஷஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அது சமத்காராட்டமாக அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மேகக்கூட்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா சூரியன் நம்மளால் பார்க்க முடியும் பகல் நேரத்தில். மேகங்கள் இருந்து அப்படின்னா சூரியனை மறைக்கும். அந்த மேகங்கள் போன்றது நம்மளுடைய பாவங்கள், பாவச் செயல்கள், பிராரப்த கர்மங்கள், அது இது எல்லாமா சேர்த்து இதெல்லாம் விலகிவிட்டது அப்படின்னா ஒரிஜினலான உத்தமமான அந்த ஜீவாத்மாவினுடைய பரம சத்தியத்தை நம்மளால் உணர முடியும். அந்த சத்தியத்தை எப்படி உணர முடியும் என்றால் காமாட்சியினுடைய திருவடிகளில் சரணாகதி அடைந்த அம்பாளை ஒரு நோக்கு நாம் பார்த்தோமானால் அம்பாள் தன்னுடைய 9 விதமான நேத்திர சக்தியினால பார்த்து நம்மளுடைய ஜீவாத்மாவுக்கு ஞான பிரச்சோதனம் பண்ணி அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சத்தை அளிக்கிறாள் என்றதான ஒரு தத்துவத்தை தான் இங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஹேமகாஞ்சி தாமோஜ்வலித வசனாருணி, அங்க வாசம் செய்யக்கூடியதான பெண்மணியாக சுமங்கலியாக வாழ்ந்து வருகிறாள் அந்த தேவி. அப்பேற்பட்டதான தாய்க்கு என்னுடைய நமஸ்காரம். பூதநூபுர பிரஜ்வலித மஹீமா மண்டலே. பூதநூபுரம் அப்படின்னா பூதம். பூதங்கள்ல நூபுரம் ரொம்ப பெருசு. நூபுரம் என்றால் ஆகாயம். பூதநூபுரம் என்றால் பஞ்சபூதங்கள்ல ஆகாயம், அக்னிர், வாயு, பிருத்வி, ஜலம்னு சொல்ற மாதிரி இருக்கிறதான 5 பஞ்சபூதங்கள்ல ரொம்ப பெருசு ஆகாய தத்துவம். அது ஒரு அக்யூட் மைனூட்டாக இருக்கிற தத்துவம் எது, அப்படி எலிமெண்ட் எதுன்னா அப்படி அதுதான் ஆகாயம். அப்பேற்பட்டதான அந்த பூதநூபுர பிரஜ்வலித மஹீமண்டலே, அப்படி ஆகாய மண்டலம் போல பிரகாசிக்கக்கூடியதான பிரஜ்வலிதம் அப்படின்றால் இயற்கையாகவே பிரகாசிதமானது. அந்த க்ஷேத்திரத்தினுடைய பக்கம் போனா கூட போரும். நம்மளுடைய துர்வாசனைகள் எல்லாம் போய் நம்மளுடைய உடம்புல அந்த பிரகாசத்தை நாம் உணர முடியும். அப்பேற்பட்டதான மண்டலத்தில் இருக்கக்கூடியவள் தேவி. இப்போ காஞ்சி மண்டலம் என்றாலே பிரஜ்வலித மகி மண்டலம் பூதாகாசத்துக்கு சமமானது. மகா சம்பு ரூபே, பரமேஸ்வருடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள் சம்பு. சிவனுடைய இன்னொரு பேர் சம்பு. அந்த சம்புவனுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள் மகாவியாக்ர சர்மாம்பரதரே. மகா வியாக்ரம் அப்படின்னா புலி. மகாவியாகிரம்னா கோரமான அடக்க முடியாத ஒரு பெரிய புலி. அடக்க முடியாத பெரிய புலி எது அப்படின்னு நம்மளுடைய காமம். அதனால தான் பரமேஸ்வரன் புலித்தோலை உடுத்தி கொண்டிருக்கார். அதுபோலவே மகர்ஷிகள், மகான்கள், சம்சார வாழ்க்கையை திறந்தவர்கள், ஜிதேந்திரியர்கள், இவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே புலித்தோலுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறதாக நாம் பார்ப்போம். புலித்தோலையை ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கிறதும் நாம் பார்ப்போம். காம விகார வெறியில அத்திபலசாலி யாரு அப்படின்னா விலங்குகள்ல புலிதானம். அந்த புலியினுடைய தோல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றால் என்னுடைய வைராக்கியம் என்பது புலியுடைய காமத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கு, அவ்வளோ பேர் ஜிதேந்திரியன் நான் அப்படின்னு எடுத்து காட்டுவதற்காகத்தான் புலித்தோலை ஆசனமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் மகர்ஷிகள், மகான்கள், துறவிகள் எல்லாம். இங்க பரமேஸ்வரனுக்கு புலித்தோல் எப்படி கிடைச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆபிசார கர்மம் வழியாக புலி, மான், யானை இதையெல்லாம் அனுப்பி விடுறார்கள். அதாவது திகம்பர ரகசத்துக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த கதையெல்லாம். அந்த தோலை தனக்கு ஆடையாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். அவர்தான் பைரவன். அவருடைய பத்னி தான் பைரவி. அந்த சிவனுக்கு பெண்ணாக இருக்கக்கூடியவள், புத்திரி பாவத்தில் இருக்கக்கூடியவள். இப்படியெல்லாம் கூட அர்த்தம் உண்டு. அதனால மகாவியாகிர சர்மாம்பரதரே, சர்மம் என்றால் தோல், அம்பரதரம் அப்படின்னால் வஸ்திரம், ஆகாயம் என்றதான அர்த்தம் உண்டு. இந்த ஆகாயத்தை சுற்றி இருக்கக்கூடியதான நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் பூராவும் காமத்தினால உருவாக்கப்பட்டது. பராசக்தியினுடைய இச்சதானே இந்த சிருஷ்டி சம்ஹார திரோதார அனுகிரகத்துக்கு காரணமாகிறது. அதுபோல நாம் ஒவ்வொருத்தரும் வாழறது எதனால அப்படின்னா நம்மளுடைய காமபூர்த்திக்காகத்தான். காமம் பலவிதமாக இருக்கு. சாப்பிட்றது ஒரு காமம் தான்,
தூங்குறது ஒரு காமம்தான், போகம் பண்ணுறது ஒரு காமம்தான், புதுசாக ஆடை உடைய உடுத்திக்கிறது ஒரு காமம்தான், நல்ல வேலைக்கு சேரணுங்கிறது ஒரு காமம், பேரில் ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறது ஒரு காமம், எல்லாமே. அப்போ காம வலியம் என்றால் இந்த பூலோகம் பூராவுமே காமத்துக்கு அடிமைப்பட்டதாக இருக்கு. அதனால்தான் இந்த ஊரில் வந்து கால் எடுத்து வச்சாலே எல்லாருக்கும் இந்த சுபாவம் வந்துடும். அபூர்வம் சில மகாத்மாங்களுக்கு அல்லது அவதார புருஷர்களுக்கு மட்டும்தான் இந்த காமத்தை வென்றதான பரிச்சயம் இருக்கும். அதனால்தான் நாம் இந்த காம வலையக்குள்ள சிக்கி என்று அவஸ்தப்படக்கூடாது என்பதற்காக பரமேஸ்வரனுடைய இந்த நாமத்தை சொல்லி மகாசம்புரூபே மகாவியாக்ர சர்மாம்பரதரே மகாசர்ப்ப யத்னோபவீதினி, மகாசர்ப்பத்தை வந்து யத்னோபவீதமாக பூணலாக போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவள். எல்லாருக்கும் தெரியும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பூணல் உண்டு ஒரு காலத்தில். அதன் பிறகு பெண்களுக்கு பூணெல்லாம் இல்லாமல் ஆயிடுத்து. இப்பவும் நீங்கள் பெங்காலத்தில், பஞ்சாபில், ஆசாமில் எல்லாம் போனீங்கன்னா அந்த பெண்கள் பூணல் போட்டுருக்கிறது பார்க்க முடியும். சில பேர் மாலையாக போட்டிருப்பா, சில பேர் உபவீதியாக போட்டிருப்பா, அப்படிலாம் இருக்கும். சில பேர் வந்து தன்னுடைய கரத்தில் கையில் கட்டின்னு விடுவாங்க ஒரு ரக்ஷையாட்டமா. அப்படி பூணல் போட்டுக்கிறதான வழக்கம் பெண்களுக்கும் இருந்தது. பைரவனுக்கும் பைரவிக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை ஆகிருதியை தவிர. அதனால பைரவன் அணிந்து கொண்டிருப்பதனால உத்தம பிராமணன் உலகத்தில் யாரு இந்த பிரபஞ்சத்தில் என்றால் பரமசிவன் ஒருவனே தான். அவருடைய புத்திரன் சுப்பிரமணியன் முருகப்பெருமான் அதற்கு அடுத்ததான உத்தம பிராமணன். பிராமணர்களை விரும்பக்கூடியவர், பிராமணர்களிடம் பிரியம் அதிகமாக இருக்கக்கூடியவர் என்பதால் சுப்பிரமணியன் என்றதான பேர் முருகனுக்கு. இப்படி மகாசர்ப்ப யத்னோபவீதினி, மகாசர்ப்பத்தை வந்து யத்னோபவீதமாக போட்டிருக்கக்கூடியவளே உனக்கு என்னுடைய நமஸ்காரம். மகாசர்ப்பம் என்றால் மகா காலம் என்றுதான் அர்த்தம். சர்ப்பம் காலத்துக்கும் மனசுக்கும் பிரதிநிதியாக இருக்கக்கூடியது. இந்த சமயம் என்பது வந்து ரெப்ரசன்டட் பை ஸ்னேக்ஸ். இப்போ பாம்புக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஜாஸ்தி. அதனால்தான் இந்த பூதலத்தில், இந்த பூமியில் வந்து முதல் இருக்கக்கூடியவர்கள் சர்ப்பதேவதைகள். சர்ப்பந்தான் நம்மளுடைய பிறவிக்கு காரணம். நம்மளுடைய பிறவியினுடைய சின்னமானது, மர்மமானது இடை, பிங்களே, சுஷுமனேங்கிறதான 3 முக்கியமான நாடிகள், 72,000 நாடிகளுக்குள்ள. அந்த 3 நாடிகள் இரட்டை நாடிகள். சூரியனும் சந்திரனும் பிரிஞ்சு பிரிஞ்சு பிணைஞ்சு பிணைஞ்சு போகும். சுஷுமனையை வந்து பிணைஞ்சு சுற்றி மேலுக்கு போகிறது. பாம்பாட்டமாக தான் இது இருக்கும் என்னுடைய ஆகிருதி. அதனால அதுதான் நம்முடைய காலம். காலத்துக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. 6 ருது என்பது ஒரு காலம், 2 அயனம் என்பது ஒரு காலம், சம்வத்சரம் என்பது ஒரு காலம், நிமிஷம் ஒரு காலம், செகண்ட் ஒரு காலம், துருட்டி ஒரு காலம். இப்படி பரமாணுவிலிருந்து ஜீவாணுவிலிருந்து பராத்பர ஸ்வரூபமான அந்த சக்தி தத்துவம் பிரபஞ்சம் பூராவும் இருப்பதனால இந்த பிரபஞ்சத்தை காலத்தோட சேர்த்து அமைத்திருக்கார்கள். ரிக்வேதம் என்பது ஒரு காலம், யஜுர்வேதம் என்பது ஒரு காலம், சாமவேத காலம், அதர்வவேத காலம், அதுபோலவே உபனிஷத் காலம், சம்ஹிதா காலம். இப்படி காலங்கள் எண்ணற்றதாக இருக்கிறது. இதையெல்லாம் அம்பாள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பொன்னூல் உபவீதமாக போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவள். மகா ஸ்மசான பஸ்மோத்தூளித சர்வாங்க காத்ரே. மகா ஸ்மசான பஸ்மத்த தூளி அப்படின்னா பொடி. மயானத்தில் இருக்கக்கூடியதான பஸ்ம தூளியினால உடம்பு பூராவும் பிரட்டின்னு இருக்கக்கூடியவள். இப்போ அகோர சம்பிரதாயம், நாக சம்பிரதாயம், பல சம்பிரதாயங்கள் உண்டு. கௌட மார்க்கம் வழியாகவும் சமய மார்க்கம் வழியாகவும் எல்லாம் ஆராதனை செய்யக்கூடியதான, தாந்திரிக வழிப்படி செய்யக்கூடியதான தேவதைகள். தந்திரத்தை வழிபடக்கூடியதான முக்கியமான தேவதைகள் 64 யோகினி தேவதைகள், 27 திநித்யா தேவிகள், தசமகாவித்யா ரூபிணிகள், 9 நித்யா தேவிகள். இவர்களெல்லாம் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த தேவதைகளை எல்லாம் உருவத்தில் அம்பாள் இருக்காள். அந்த திவ்யமான உருவங்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரம். மயானத்தில் இருக்கக்கூடியதான பஸ்மத்தை சரீரம் பூராவும் உடம்பு பூராவும் பூசின்னு இருக்கக்கூடியவள் பைரவி, சுடலபத்ர காளி. அப்பேற்பட்டதான தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம். காளி காளி, காலனுடைய சக்தி காளி. காலத்தை ஜெயித்தவள், காலத்தை விநியோகம் செய்யக்கூடியவள். காலத்துக்குள்ள அனைத்து ஜீவராசிகளையும், பிரம்மா விஷ்ணுருத்ர மகேஸ்வராதிகளுக்கு கூட கால நிர்ணயம் உண்டு. ஆயுஸ் இருக்கு என்ற அர்த்தம். காலம் என்றால் ஆயுஸ் என்று ஒரு அர்த்தமும் உண்டு. அத்தனை பேருக்கும் ஆயுர்பாவத்தை தீர்மானம் படுத்தினவள். அப்பேற்பட்டதான காளி காளி, மகா காளி. காளிகளுக்கெல்லாம் காளியாக இருக்கக்கூடியதான மகா காளி. காலாக்னி ருத்ர காளி. காலாக்னி அப்படிங்கிறது வந்து ஊழிக்காலத்தில் இந்த பூமி பூராவும் தண்ணிக்குள்ள அகப்பட்டு எல்லாம் நாசமடைந்து விடுகிறது. அது முடிஞ்சு பிரதம சிருஷ்டி ஆரம்பத்துக்கு முன்னாடி புவனேஸ்வரியான பரமேஸ்வரி தன்னுடைய கணவனான சதாசிவனிடம் விண்ணப்பம் செய்கிறார், சிருஷ்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்பொழுது காலாக்னி ருத்ரன் 7 சப்த சூரியர்களை ஒரே நேரத்தில் உதயம் செய்த வைத்து பூமியில எந்த அளவுக்கு
ஜலம் தேவையோ அதை மட்டும் வைத்து மற்ற எல்லா ஜலத்தையும் தன்னுள்ளே உறிஞ்சு குடிச்சு விடுகிறார். அவருடைய சீடரான அகஸ்திய பகவான் இது மாதிரியே சப்த சமுத்திரத்து ஜலத்தையும் ஒரு தடவை ஊற்றி குடித்ததான ஒரு புராண கதை இருக்கு. அவர்தான் காலாக்னி ருத்ரர். காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய மகாதேவாய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் அடிக்கப்பட்டிருப்பேன். அதுதான் காலாக்னி ருத்ரன். காலாக்னி ருத்ரனுடைய காளி ஸ்வரூபம். கால சங்கர்ஷினி, காலங்களை ஒண்ணுக்கொண்ணு இணைக்கக்கூடியவள். ஒரு காலம் முடிஞ்சு இன்னொரு காலம், திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம், துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம், கலியுகம் முடிஞ்சு திரும்பியும் சத்தியுகம். இதெல்லாம் காலத்தை இணைக்கக்கூடியவள். அதே மாதிரியே காலத்தை பிரிக்கக்கூடியவளும் கால சங்கர்ஷினி. அம்பாள் தீர்மானம் பண்றா, இந்த பூமியோடைய பிரபஞ்ச சிருஷ்டிய சக்தியை பூராவை இன்னொரு பிளானட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா பண்ணியாச்சு, அவ்வளவுதான். சங்கல்ப மாத்திரேனா இறைவனுடைய காரியங்கள் எல்லாம் சங்கல்பந்தான். சங்கல்ப மாத்திரேன காரியங்கள் நடந்துவிடும். கால நாசினி, காலத்தை நாசம் செய்யக்கூடியவள், அதாவது ஆயுசை இல்லாம செய்யக்கூடியவள். காலராத்திரி சஞ்சாரிணி, காலராத்திரியாக இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல், இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லாமல், எந்த நடமாட்டமும் இல்லாமல் இருக்கிற காலத்துல அம்பாள் ஒருவள் மட்டும் யதேஷ்டம் சொச்சேத்தியாக காளிஸ்வரூப் பைரவி ரூபியாக இந்த பிரபஞ்சத்துல சுற்றி நடக்கிறாள். தன்னிஷ்டத்துக்கு அதிகர்விதா. இனிமே யாரும் கிடையாது, நானும் என்னுடைய கணவனும் மட்டும்தான். அந்த கணவனையும் நான் சுவாகா பண்ணிட்டுட்டேன். இப்ப அவரும் இல்லை, அவர் ஏற்கனவே எப்ப பாரு படுத்துக்கிட்டு தான் இருப்பார். பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த காலத்துக்கும் மேல இந்த பிரபஞ்சம் பூராவும் தன்னுடைய சுவாதந்திரத்தை சொல்லி காட்டி கொடும்படியாடி காட்டி கொடுக்கக்கூடியதான ஒரு ரீதியில அம்பாள் ஸ்வேச்சையா சொந்த இஷ்டத்துக்கு அப்படியே நடந்து வராள். அதனால்தான் ராத்திரி சஞ்சாரிணி, இரவு நேரங்களில் சஞ்சாரம் செய்யக்கூடியவள். நிறைய கோவில்கள் எல்லாம் இரவு நேரம் இந்த காலராத்திரிங்கிறதான தேவி எல்லா சாத்திகமான கோவில்கள்லையும் காளி சுரூபம் உண்டு. அம்பாளுடைய பிரதிஷ்டை எங்கெல்லாம் செஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் இந்த 64 கோடி யோகினி தேவிகளும் சுற்றிலும் இருக்கத்தான் செய்வார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆஸ் வெல் அஸ் ஒவ்வொரு தீம். அதுபோல இங்கு ராத்திரி சஞ்சாரணியாக அந்த கிராமத்தை பூராவும் சுற்றி வருவாள். சாதாரணமா எல்லை காவல் இருக்கக்கூடியதான எல்லை தேவிகள் எல்லாம் மகாலட்சுமியினுடைய ரஜஸ்தமஸ் குணத்தை சேர்ந்ததான தேவிமார்கள். இப்ப திரௌபதிங்கிறவள் மகாபாரதத்தில் இருக்கிறார். அந்த திரௌபதி மகாலட்சுமியினுடைய உருவம் தான். இருந்தாலும் அந்த தேவி கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா ரஜோகுணமும் தமோ குணமும் அதிகமாக இருக்கு. அந்த தேவிக்கு கொடுத்ததான ஸ்தானமானங்கள் தான் எல்லை காவல் தேவிமாராக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் இரவு நேரத்தில் இப்படி சஞ்சாரம் செய்வார்கள். அந்த கிராமத்துக்கு வந்திருக்கக்கூடியதான ஏதாவது பழி தப்பு எல்லாம் இருந்தால் அதை எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுவா. ஒரு சட்டியில் கொஞ்சம் நெருப்பை வச்சுட்டு சாம்பிராணி தூபத்தை போட்டு ஒரு கையில் ஒரு கொத்து வேப்பலையை வச்சுட்டு அப்படியே இந்த தூபத்தை காட்டின்னு இந்த கிராம எல்லை பூராவும் சுற்றி வர்றதான சுபாவம் உண்டு. இதெல்லாம் காலராத்திரி சஞ்சாரிணிங்கிறதான தேவி பண்ணக்கூடியவள். நபோபக்ஷினி, ஆகாயத்தை உண்பவள். நபம் என்றால் ஸ்கை, இந்த பிரபஞ்சம், இந்த ஆகாயம் என்றதான அர்த்தம் உண்டு. நபோபக்ஷினி. அது மாதிரியே பிரபஞ்சத்தில் வாழ்கின்றதான ஜீவராசிகளை எல்லாம் உண்ணக்கூடியவள் அப்படிங்கிறது அர்த்தம் உண்டு. நபோபக்ஷினி. நானாபூத பிரேத பிசாச்ச கணசகஸ்திர சஞ்சாரிணி. நானாபூத பிரேத பிசாச்சங்கள் கணங்களாக அம்பாளோட சேர்ந்திருந்து சகஸ்திர சஞ்சாரிணி, ஆயிரக்கணக்கான பூத பிரேத பிசாசாதி கணங்களோட சேர்ந்திருக்கக்கூடியவள். அவர்களை தன்னோட சேர்த்து சஞ்சாரம் செய்யக்கூடியவள். பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தருடைய பாவம் ஒவ்வொரு விதத்தில் அனுபவிச்சிருக்கிறார்கள். சில பேருக்கு பூத பிரேத பிசாச்சங்களுடைய உபத்திரவத்தினால அவங்களுடைய பாவ செயல்கள் எல்லாம் அற்றுவிடும். அவர்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறதான பாவத்துக்கு அந்த மாதிரி ஒரு பலத்தை அனுபவிக்க வேண்டும் என்றதாவது நியமம். ஏன்னா காலத்தை நியந்திரணம் செய்பவளும் காலத்தை இல்லாமல் செய்பவளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுக்கிறதும் எல்லாம் இந்த மகாகாளியான பரமேஸ்வருடைய வேலை. அதனால நானாபூத பிரேத பிசாச்ச கண சகஸ்திர சஞ்சாரிணி, ஆயிரக்கணக்கான பூத பிரேத பிசாச்சிகளுடைய கணங்களால சஞ்சாரம் செய்யக்கூடியவள் அல்லது அவர்கள் மூலமாக சஞ்சாரம் செய்யக்கூடியவள் என்றும் அர்த்தம் உண்டு. நானா வியாதி பிரசமனி, பலவிதமான வியாதிகள் 4440 வியாதிகள் இருக்கு, +8. இந்த வியாதிகள்ல 4000க்கு மேற்பட்டதான வியாதிகள் மனித இனத்துக்கு மட்டுமே இருக்கிறது. 440 நோய்கள் பசுபக்ஷ மிருகாதிகள் பறவைகள் இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடியது. நானாவிதமான வியாதிகளையும் இல்லாமல் செய்யக்கூடியவள்.
வியாதிக்கு காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவள். மனிதர்களுக்கு வியாதின்னு வந்துடுத்து அப்படின்னா ஆதி வியாதி அனிர்ணாம் விப்ரஸ்ரீ பாதபங்கஜம். ஒரு மனிதனுடைய உடம்புல ஆதி வியாதிங்கிறதான 2 நோய்கள் ஏறிடுத்து அப்படின்னா மேற்கொண்டு வாழ்க்கையை சுகமாக நடக்கிறது கஷ்டம். அவன் மரணத்துக்கு அடிமைப்பட்டு விட்டுவார். அதனால் அம்பிகை கிட்ட முன்னாடியே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நானா வியாதி பிரசமனி. பிரசமனம் அப்படின்னா இல்லாம செய்யறது, தனிய வைக்கிறது. சர்வ துக்க சமனி, எல்லா விதமான துக்கங்களையும் சமனம் செய்யக்கூடியது, அழிக்கக்கூடியவள். சர்வ தாரித்திர நாசினி, எல்லா விதமான தரித்திரங்களையும் நாசம் செய்யக்கூடியவள். முக்கியமாக அஷ்ட தரித்திரம், 8 விதமான தரித்திரங்கள் இருக்கு. தரித்திரம் பலவிதமாக உண்டு. உலகத்திலே ரொம்ப பெரிய தரித்திரம் எது அப்படின்னா ஞானம் இல்லாத தரித்திரம். ஞானத்துக்கு தரித்திரம். ஞானம்ங்கிறது ஒன்று இருந்தா மற்ற எல்லா தரித்திரத்தையும் நம்மளால வென்று சமிருத்தியான ஐஸ்வர்யத்தை அடைந்துவிட முடியும். உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யம் என்பது மோட்சம். பெரிய தரித்திரம் என்பது அஜ்ஞானம். அதான் ஞானம் இல்லாமை. ஞானசூன்யத்துக்கு பேரு தான் பரம தரித்திரம்னு பேரு. பணங்காசு, செல்வம், படிப்பு, இதுக்கெல்லாம் தரித்திரம் உண்டு. அந்த தரித்திரம் எல்லாத்தோட ரொம்ப பெரிய தரித்திரம் எது அப்படின்னா நமக்கு ஞானம் தான் ப்ராப்ளம். ஞானம்ங்கிற ஒன்று கொடுத்துனா நாம் இறைவனே ஆகிவிடுவோம். இறைவனுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் புரியும். அதுதான் சரியான ஞானம். சர்வ தாரித்திர நாசினி தகதகேத்யா சுவாதித மாம்ச கண்டே. கிரஞ்சி, தகதக அப்படின்னா கிரஞ்சி. இப்போ முறுக்கல் நம்ம வாயில போட்டு சாப்பிடுவோமே, அந்த ஒரு கிரஞ்சிங் ஸ்டைல். அதாவது இந்த பிராண்டோட பேரை சொல்லக்கூடாது, இருந்தால் கூட சொல்கிறேன். இந்த பொட்டேட்டோ சிப்ஸு எப்படி உலகத்தில் தெரியலவா? ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் கம்பெனி தான் முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணிது. நம்மளாம் சாப்பிட்ருக்கோம் வீட்டில். அதுக்கு ஒன்று அன்றைக்கி பிராண்டிங் கிடையாது, அதெல்லாம் நான் பிராண்டட். அவாவா பொட்டேட்டோ எப்படி இல்லாமல் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி வறுத்துறது கொடுத்துடுவா சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் விஷயத்துக்கு வராது. பிராண்டட் ஒன். அந்த மாதிரி சிப்ஸு ஒன்று வாயில் போட்டு ஒரு க்ரன்ச் பண்ணுவோம்னா ஒரு சுகம் இருக்குது பாருங்கோ. சாப்பிடாதவாள் ரொம்ப கம்மி, அதனால் பொதுவாக சொல்லிக்கலாம். அதுபோல மனிதர்களுடைய இந்த மயானத்தில் இந்த சுடல பத்திரகாளி என்ன பண்ணுவலாம், பாதி எரிஞ்சுட்டு இருக்கக்கூடியதான அந்த சவங்களில் இருந்து அந்த எலும்பு துண்டை எடுத்து அப்படி வாயில் போட்டு ஒரு கடி கடிக்கலாம் கறக்குன்னு. நம்ம முறுக்கு பலவிதமான இந்த ஃப்ரையிங் ஐட்டம் எல்லாம் சாப்பிடுவோமே, அதுபோல் கேட்கறதுக்கே ஒரு பயமாக இருக்கும் அல்லவா? ஆனால் இயற்கையாகவே நடக்கிறது. நீங்கள் இந்த மணிகர்ணிகா கட்டு சொல்லி இருக்கு பாருங்க காசியில். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 200 சவங்களை எரிய விடுவார்கள் அந்த இடத்துல. அந்த காட்டில் மினிமம் 20 இருக்கும் ஆவரேஜ். இதெல்லாம் இரவு நேரத்தில் இந்த அகோரிகள் அங்கே போய் சாதனை பண்ணுற நேரத்தில் அங்கே போய் உட்காந்து சில பேர் இந்த பாதி எரிஞ்சிருக்கிறதான அந்த உடலை தூக்கின்னு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார்கள். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் இப்போது. ஆனால் முன்னே காலத்து மயானத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம். இப்போவும் பல கிராமங்களில் இருக்கிற மயானங்கள் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அங்கே மயான ஒரு பைரவி ஒரு காளிங்கிறவர்கள் ஒருத்தர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா, இந்த எரிஞ்சிருக்கிறதான உடல்ல இருந்து எலும்பு கஷ்டங்களெல்லாம் எடுத்து கட்டிச்சு அதை அங்கே கீழே துப்பி துவம்சம் பண்ணுறது அவங்களுடைய சுபாவம். மாம்சகண்டே, அந்த மாம்ச துண்டங்களை எல்லாம் எடுத்து கடிச்சு துப்பி அந்த என்னோட ரசத்தை உறிஞ்சி குடிச்சு அங்கே போட்டுருக்கோம். இது எதுக்காக நாம் இந்த நாமத்தை இந்த ஸ்லோகங்களில் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்பேற்பட்ட தேவதைகள் எல்லாம் கூட நமக்கு தேவை. பிரபஞ்சத்தில் மந்திரத்தை தப்பாக உச்சாரணம் செஞ்சால் என்னாகும் அப்படின்னா, ஒவ்வொரு மந்திரத்தை உச்சாரணம் செய்கிற நேரத்திலையும் அந்த மந்திரத்துக்கு உரியதான தெய்வீக சக்தி மூர்த்தம் ஜாதமாகும். தப்பாக நாம் உச்சாரணம் பண்ணோமானா தப்பான தேவதைகள் சொல்ல முடியாது. அவங்களெல்லாம் தப்பான உருவங்கள் மூர்த்தங்கள் எல்லாம் உருவாகும். அந்த மூர்த்தங்கள் எல்லாம் யார் ஆராதனை செய்ய மாட்டார்கள். அப்போ அவங்க உப்மா காப்பிக்க என்ன பண்ணுவா, இருக்கிற இடத்தையெல்லாம் போட்டு அடித்து குத்தி கொலை பண்ணி நாசம் பண்ணி இப்படியெல்லாம் உத்தரவுகாரிகளாக நடந்துட்டு இருக்கும். அப்போ அவர்களிடமெல்லாம் இருந்து நமக்கு ரட்சை தேவை. அதுக்குத்தான் இது நவாங்கத்தில் இருக்கிறதான இந்த தலஸ்தோத்திரம் ரட்சா காரணமாக இருக்கிறது, ஒரு ஷீல்டாக. அப்போ இந்த தேவதையை கூட நம்ம நமஸ்காரம் பண்ணி விட்டோமா நாம் முன்னாடியே, நமக்கு இந்த மாதிரி இடையூறுகள் எல்லாம் ஏற்படாது. நாம் இதையெல்லாம் சந்திக்க மாட்டோம் வாழ்க்கையில. காத்திர விக்ஷேப கலகலாயமான காத்திர விக்ஷேபம். காத்திரம் அப்படி என்றால் கழுத்து, உடம்பு அப்படிலாம் அர்த்தம் உண்டு. ஆரோக்கிய திட காத்திரம், ஆரோக்கியம் இருக்கக்கூடியதான உடம்பு என்ற அர்த்தம். அதுபோல இங்க காத்திர விக்ஷேப கலகலாயமான கங்காளதாரிணி, விசேஷமான அட்சிகள் இருக்கக்கூடியவள். இந்த காளியினுடைய இந்த தேவியினுடைய அச்சம் என்பது, கண் பார்வை என்பது யாருடைய உடம்புலையாவது பட்டுடுத்து அப்படின்னா
அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த தேவி ரொம்ப சக்தி இருக்கக்கூடியவள். உடம்புல பூராவும் பலவிதமான ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடியவள். கைகளில் கால்கள் எல்லாம் கங்கணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள். அதெல்லாம் கலகலகலா அப்படிங்கிறதான சப்தம் போடும் அம்பாள் நடக்கிற நேரத்தில், குதிக்கிற நேரத்தில். அப்படி கங்காளதாரிணி, கங்காளம் அப்படின்னா வாள், அந்த வாளை தரித்துட்டு இருக்கக்கூடியவள். இந்த கொடுங்கலூர் பத்ரகாளியினுடைய மீனபரணி கும்பபரணி எல்லாம் போய் பார்த்தா தெரியும். இந்த வாழை நிறைய சின்ன 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 கொலிசாட்டமாக தொங்க விட்டுருப்பா. அதுக்கு வாழை தூக்கினாலே ஜலி ஜலி சத்தம் கேட்கும், கலகலகலா சத்தம் கேட்கும். அம்பாள் ஓட்டியானம் போட்டுருக்கிற மாதிரி. அம்பாளுடைய ஓட்டியானம் என்ன 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 இருக்குது அம்பாளுடைய ஓட்டத்தில்? அம்பாளுடைய ஓட்டியானத்தில் 14 உலகங்கள், இந்த பிரம்மாண்டங்கள், இதெல்லாம் எல்லை விட்டு போயிடக்கூடாது. அத்தனை பேரும் என்னுடைய உதரத்துக்குள்ள என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. இப்போ பெரிய கோழியை பார்த்தா தெரியும், மேலே கருடன் வந்துவிட்டா அப்படின்னா சின்ன 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 பறந்துருக்கிற கோழிகள் எல்லாம் தன்னுடைய சருகால் அடைச்சு அது உள்ள உட்காந்துடும். அதுபோல இந்த பிரபஞ்சத்திலிருந்து தப்பிச்சு வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியதான அல்லது இதுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியதான துர்ட்ட சக்திகளை எல்லாம் அவர்களெல்லாம் இருந்து அம்பாள் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி கொள்வதற்காக, என்ன அம்பாளுடைய உதரந்தானே இந்த பூமி, அந்த பூமியில் தானே இந்த ஜனவாசம் எல்லாம் இருக்குது. இந்த ஜீவராசிகள் பூராவும் இறைவனுடைய குழந்தைகள் தானே. அந்த குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எல்லாம் வாரி அணைத்து தன்னுடைய உடம்புகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் அம்பாள் ஓட்டியான ரூபணமாக தன்னுடைய இடுப்போடு சேர்த்து வயத்தோடு சேர்த்து கட்டின்னு இருக்காள். இப்போ 14 உலகங்களையும் சேர்த்து கட்டின்னு இருக்கக்கூடியதான ஒரு பெல்ட் தான் இந்த ஓட்டியானம். அப்படி அம்பாள் தரித்து இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆயுதமும் ஆபரணமும் எல்லாமே ஜனரக்ஷணத்துக்காக, நம்மளெல்லாம் போன்றதான பக்தர்களை காப்பாற்றுவதற்காகத்தான். அதனால் அப்பேற்பட்டதான கங்காளதாரிணி உனக்கு நமஸ்காரம். மது மாம்ச ருதிராவசித விலாசினி, மது மாம்ச ருதிராவசித்த விலாசினி. மது மாம்சம், உதிரம் என்றால் இரத்தம், வாசித்த விலாசினி அதுவெல்லாம் வாசம் செய்யக்கூடியவள், அந்த வாசனையில பிரியத்தை காட்டக்கூடியவள், அதையெல்லாம் உண்கின்றவள். அது வழியாக எல்லாம் ஆராதனை செய்ய வேண்டியதான தாந்திரிக வழிமுறைகளை உருவாக்கி அதன் வழியாக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் இதுக்கு உண்டு. மது மதுரே மது கைடப பஞ்சினி கைடப கஞ்சி நிராசரதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. அது மாதிரி யோகினி ஞாசத்துல நமக்கு பார்க்க முடியும். மது மாம்சம் இதெல்லாம் மது பிரீதாயை நமஹா அப்படின்னு, மாம்ச நிஷ்டாயை நமஹா, குடான பிரீத மானசாயை நமஹா, இதெல்லாம் சஹஸ்ரநாமத்தை கேட்டிருப்போம். இங்கே மது மாம்ச ருதிராவசித்த விலாசினி. நீங்கள் இந்த கௌள மார்க்கம் அப்படிங்கிறதான ஒரு மார்க்கம் இருக்குது. சமய மார்க்கம், கௌள மார்க்கம், முக்கியமான 2 மார்க்கங்கள் தேவி உபாசனைகளில். இந்த கௌள மார்க்கத்தில் பஞ்சமகார பூஜை அப்படின்னு ஒரு பூஜை இருக்குது. ருஜித் அப்படிங்கிறதான சம்பிரதாயத்தில் உருவானது. இதெல்லாம் தாந்திரிக வழிப்படி செய்யக்கூடியதான பூஜா தத்துவங்கள். பஞ்சமகாரம் அப்படின்னா 5 மா 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 அப்படிங்கிறது 5 மாவில் ஆரம்பிக்கக்கூடியது, மா மாத்திரையில் ஆரம்பிக்கக்கூடியதான பொருள்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான பூஜை. கொடுங்கல்லூர் பகவதிக்கு இந்த பூஜை இருக்கு, பஞ்சமகார பூஜை அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 13 கோவில்கள் இருக்குது கேரள மாநிலத்தில் மட்டுமே இந்த தாந்திரிக கௌளமார்க்க ஆச்சாரப்படி செய்யக்கூடியதான பூஜைகள். அங்கே பலியெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு 2 விதமாக வர்ணனை செஞ்சுக்கலாம். இந்த பஞ்சமகாரம் என்பது 5 விதமான பொருட்களாகவும் 5 விதமான தத்துவங்கள் வழியாகவும் செய்யக்கூடியதான பூஜை. பஞ்சமகாரம் அப்படின்னா என்ன? மது மாம்சம், மது மத்தியம் மாம்சம், மைதுனம் முத்ரா. இப்போ எல்லாத்துலேயுமே மா மாமா வருது இல்லையா? மது மா, மத்தியம் மா, மாம்சம் மா, மைதுனம் மா, முத்ரா மா. இப்படி 5 விதமான உபச்சாரங்களால அந்த காளி தேவியை பிரீதிப்படுத்துறதுக்கு பூஜா வழிகள் சொல்லியிருக்கு. இதை ஃபிசிக்கல் மீனிங்கோட எடுத்துட்டு மதுவை கொடுத்து, மாம்சத்தை கொடுத்து, மத்தியத்தை கொடுத்து, மைதுனம் பண்ணி, முத்திரை எல்லாம் பண்ணிட்டு செய்யக்கூடியதான பூஜைகள் இருக்குது. அதெல்லாம் அப்ராமணிக சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று வைதிக சம்பிரதாயம், ஒன்று நான் வைதிக சம்பிரதாயம், அப்படி 2 சம்பிரதாயங்களாக பிரியும். அதுக்குள்ளே நிறைய பிரிவுகள். அப்போ அந்த காளிக்கு நீங்கள் பார்த்துருப்பேன், மது கொடுக்கறது, அதாவது கல், சாராயம், பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரி ஐட்டங்களை எல்லாம் கொடுத்து அவங்களும் கொஞ்சம் குடிப்பாயிலிருந்து, மாம்சத்தை கொடுத்து நைவேத்தியம் பண்ணுறது, மத்தியத்தை கொடுக்கறது,
தேன் கொடுக்கறது, அப்புறமா மைதுனம், இதெல்லாம் ஒரு சாதாரண ஆளுகளுக்கு எல்லாம் பார்த்தா அட்ஜஸ்டபிளே இருக்க முடியாது. அதனால் இதுக்கெல்லாம் ரகசிய குப்த பூஜான்னு பேரில் தெரியப்படுகிறது. ஆனால் இதனோட யதார்த்தமான அர்த்தம் என்ன அப்படின்னா, மது என்றால் மீன் கொடி போல குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து எழுந்திருந்து இடா பிங்களா சுஷ்மா இருவர்களுடைய உதவியினால சுஷ்மனா நாடி மார்க்கமாக சகஸ்ரார பத்மத்திற்கிறதான சிச்சந்திர மண்டலத்தில் சதாசிவனோட ஐக்கியமாகிறதான அந்த பூஜைக்கு பேரு யோக பூஜை. அது அந்த பூஜைக்கு பேரு மது. மத்தியம் என்றால் ஜலத்தில் தான் மத்ஸ்யம் சர்வசாதாரணமாக சஞ்சாரம் செய்யும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட வியாக்கியானம் பண்ற அம்பாளுடைய நேத்திரங்கள் ஜலபூரகத்தில் எதேஷ்டம் சஞ்சாரம் செய்யக்கூடியதான மீன்களைப் போல அங்கும் இங்கமாக பார்த்து ஜொலிக்கிறது அப்படின்னு. அதுபோல மாம்சம் என்றால் இந்த உடம்பை கட்டுப்படுத்தி ஜிதேந்திரியனாக இருந்து ஆந்தரிகமாக செய்யக்கூடியதான பூஜைக்கு தேவையான ஒரு வலயம் அல்லது பவுண்டரி, இல்லைன்னா ஹோமகுண்டம். அந்த ஹோமகுண்டத்துக்கு குண்டத்தில் இருக்கிறதான பித்தி இருக்கே, ஹோமகுண்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்காளே அந்த கட்டுமானம், அது மாதிரி அது இந்த உடம்பு. மைதுனம் என்றால் விசாரம் பண்ணி பார்க்கறது. மூலாதாரத்தில் இருந்தது எந்தெந்த குண்டலினி சுவாதிஷ்டானம்ங்கிறதான காமா சக்கரத்தை கடந்து, மணிபூரகம் என்கிறதான காம ஆதிக்க சக்கரத்தை கடந்து, அநாகதம் விசுத்தி ஆத்மே அப்படிங்கிறதான சக்கரங்கள் எல்லாம் கடந்து முத்திரைங்கிறதான ஆசனத்தை அது பெறுகிறது. பராசக்தியினுடைய பெரிய ஆசனம் எது? சிவனோட சேர்ந்து இருக்கிறது, சிவனோட ஐக்கியம் பண்றதுக்கு பேரு தான் மகாமுத்திரை. இப்படி இதனுடைய ஆந்தரிகமாகவும் பாகிகமாகவும் ரெண்டு விதத்துல, ஒன்று யோகாபியாசம் வழியாக ஒரு குண்டலினி யோக பிராக்டிஸ் பண்றவா ரீதியிலையும் இந்த பூஜையை செய்யலாம், பஞ்சமகார பூஜை. இன்னொன்று வந்து பிசிக்கலாக மது மத்திய மாம்சம் எல்லாம் கொடுத்து செய்யக்கூடியதான பூஜையாகவும் செய்யலாம். முத்திரை என்றால் இந்த கட்டி வச்சதான பயறு வர்க்கங்கள்லாம் இருக்குல்வா, ஸ்ப்ரவுட்டட், இந்த கடலை, முத்கம், இதெல்லாம் அந்த முத்திரையை சேர்ந்தது. அதே நேரத்தில் யோனி முத்ரா, ருத்ரமுத்ரா, சக்தி முத்ரா, தசமுத்திரங்களை எல்லாம் காட்டி தசமுத்திர சமாராத்யா திரிபுராசி வசங்கர்ஜி நமஹா பலவிதமான 10 முக்கியமான முத்திரைகளை காட்டி அம்பாளுக்கு முத்திரையில திருப்தி அதிகம். தாந்திரிக கர்மாக்கள்லேயே வந்து சிறப்பதுக்கு என்ன அப்படின்னா அதில் காட்டக்கூடியதான முத்திரைகள். முத்திரையை காட்டினா ரொம்ப பிரியம் அம்பாளுக்கு. அதாவது ஏகத்துவ மனோபாவம், ஏகாகிரத வரும். முத்திரை காட்டியாச்சுன்னா மனசு சரீரம் ஆத்மா எல்லாம் ஒன்றாகி விடும். அதனால முத்திரைக்கு அவ்வளோ பவர். நாமளும் நிறைய பேர் முத்திரை காட்டத்தான் சேரும், தெரிஞ்சும் தெரியாமல். அதனுடைய அர்த்தம் அதனுடைய எதிராளிக்கு தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஆகவே மதுமாம்ச ருதிரா வசிக்த விலாசினி சகல சுராசுர கந்தர்வ யக்ஷ வித்யாதர கிண்ணர கிம்புருஷாதிபிகி ஸ்தூயமான சரிதே. எல்லா விதமான சுரர்கள், அசுரர்கள், தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், வித்யாதரர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷாதிகள், இவர்கள் எல்லாமால ஸ்துதிக்கப்பட்டவள் ஸ்தூயமான சரிதே. அவர்களால ஸ்துதிக்கப்பட்டதான சரித்திரம் இருக்கக்கூடியவள். எல்லாரும் சகல சுரன் தேவன், அசுரன் தானவன் ராட்சசன் அசுரன், இவர்கள் எல்லாம் சேர்ந்தவா. கந்தர்வர்கள் நமக்கு ஜஸ்ட் மேல் இருக்கக்கூடியதான உலகம். யக்ஷர்கள், யக்ஷினி இவா. வித்யாதரர்கள், கிண்ணறர்களை வந்து நபும்சகமாகவும் கணக்காக்கப்படுறது உண்டு. கிம்புருஷாதிகள், இவர்களெல்லாம் சேர்ந்து ஸ்துதி செய்யக்கூடியதான மகா சரித்திரம் இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதா தேவிக்கு என்னுடைய நமஸ்காரம். சர்வ மந்திராதிகாரிணி, எல்லா மந்திரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள், எல்லா மந்திரங்களுடைய அதிபதியாகவும் தேவதையாகவும் அதிகாரிணியாகவும் இருக்கக்கூடியவள் தேவி. மந்திரங்கள் 7 கோடி மகாமந்திரங்கள் இருக்கு. சர்வ மந்திரங்களையும் ஒரே ஒரு மந்திரத்துக்குள் அடக்கம் செஞ்சிருக்கார்கள். அந்த மந்திரத்துக்கு பேரு ஹ்ரீம். ஹ்ரீங்கார மந்திரோஜ்வலாயே நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில். சர்வ மந்திரங்களுக்கும் உற்பத்தி எது அப்படின்னா எல்லா மந்திரங்களுடைய அம்மா ஹ்ரீம். அந்த அம்மாவினுடைய கணவன் ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிறதான 2 மந்திரங்கள் தான் ஒரு உத்தமையான பதிவிரதைக்கு தன்னுடைய கணவனை எல்லாரும் புகழ்ந்து பேசுவதில் தான் அவள் சந்தோஷத்தையும் சுகத்தையும் காண்பாள். அசபியமான ஒரு ஸ்திரீயாக இருந்தா அவளுக்கு கணவன் யாரும் பிரார்த்தனை புகழ்கிறதோ அவளுக்கு பிடிக்காது. அவளை பற்றி புகழ்ந்தாதான் அவளுக்கு பிரியமாக இருக்கும் அல்லவா? உத்தமமான பேரண்ட்ஸுக்கு தங்களுடைய குழந்தைகளை யாராவது பாராட்டினார்களானா அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதிகமாகும் அவர்களிடம். அதுபோல எல்லா மந்திரங்களுக்கும் காரணமான இந்த ஹ்ரீங்கார மந்திரம் சர்வ மந்திரங்களையும் பெற்றெடுத்தா கூட அந்த மந்திரங்கள் எல்லாம் பரிபூர்ணமான பலனை அடைவதற்கு தன்னுடைய கணவனான ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திரத்தை உச்சாரணம் செஞ்ச பிறகு அந்த மந்திரங்களை எப்பேற்பட்டதான பீஜாட்ச மந்திரமானாலும் பரவாயில்ல, அதை ஜபம் செய்வதனால அம்பாள் பரிபூர்ணமான திருப்தி அடைந்து அவர்களை ஆசீர்வாத அனுகிரகத்தை செய்கிறார்.
அதனால தான் எல்லா மந்திரங்களுக்கும் ஓம் ஹ்ரீம், ஓம் ஐம், ஓம் க்ளீம், ஓம் ஹ்ராம், ஓம் ஹ்ரூம், ஓம் ஹ்ரீம், இப்படி எல்லாத்துக்கும் சர்வ மந்திரங்களுக்கு முன்னாடியும் தன்னுடைய கணவனான பிரம்மத்தினுடைய புருஷாகாரமாக இருக்கக்கூடியதான பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடியதான அந்த ஓங்கார மந்திரத்தை சொல்லி மற்ற மந்திரங்களை, அதனால்தான் சர்வ மந்திராதிகாரிணி, எல்லா மந்திரங்களிலேயும் அதிகாரிணியாக இருக்கக்கூடியவள், எல்லா மந்திரங்களுக்கு ஆனர், முதலாளி. சர்வசக்தி பிரதானே, சர்வசக்தி பிரதானே, எல்லா விதமான சக்தியையும் பிரதானம் செய்யக்கூடியவள். நமக்கு மந்திர சக்தி இருக்கு, தந்திர சக்தி இருக்கு, யந்திர சக்தி இருக்கு, வாக் சக்தி இருக்கு, ஞாபக சக்தி இருக்கு, யோசனை சக்தி இருக்கு, யுக்தி சக்தி இருக்கு. நமக்கு எத்தனை விதமான சக்திகள் இருக்கு உலகத்துல. அந்த எல்லா சக்திகளையும் கொடுக்கக்கூடியவளே அப்படிங்கிறதான் அர்த்தம். அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எனக்கு எல்லா விதமான சக்தியும் தந்தரள வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லுகிறார். சகலலோக பாலினி, எல்லா உலகங்களையும் பாலனம் செய்யக்கூடியவள். உலகங்கள் முக்கியமாக நமக்கு 14 உலகங்கள் இருக்கு அல்லவா? பூலோகம், புவர்லோகம், மகர்லோகம், சுவர்லோகம், தபோலோகம், ஜனோலோகம், சத்தியலோகம் அப்படின்னு 7 உலகங்கள் மேலே இருக்கு. அது மாதிரியே பூலோகம், அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், மகாதலம், தலாதலம், ரசாதலம், பாதாளம் அப்படின்னு 7 உலகங்கள் கீழ் இருக்கு. இப்படி 14 உலகங்களும் பிரம்மாண்டங்களும், லட்சக்கணக்கான பிரம்மாண்டங்களும் அல்லது கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களும் 224 புவனங்களும் இருக்கு. இந்த அத்தனை உலகங்களையும் பரிபாலனம் செய்யக்கூடியவள், காப்பாற்றி வரக்கூடியவள். நம்மளுடைய சிந்தனை என்பதே ஒரு உலகம், நம்மளுடைய உடம்பு என்பது ஒரு உலகம், நம்மளுடைய கண்கள் என்பது ஒரு உலகம், நம்மளுடைய கை என்பது ஒரு உலகம். எனிதிங் தட் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ் இஸ் உலகம். மைண்டு வாயு ரூபமாகத்தான் இருக்கு, மனசு அதுவும் ஒரு உலகம். அப்ப சர்வம் உலகம். அதனால இங்க சர்வலோகமாக இருக்கக்கூடிய சகலலோக பாலினி, எல்லா எண்ணங்களும் உலகங்கள் தான். அது எண்ணம் சாத்தியமாகிறதும் ஒரு உலகம், சாதிக்கிற முறையும் ஒரு உலகம், சர்வம் உலகமயமானது. அதுதான் சர்வலோக வசங்கர்தியை மகாநிலிதா சஸ்திரத்தில் மகாத்ருவசந்திக்கு பேர். சகலலோக பயப்பிரக்ஷாளினி, சகலலோக பயப்பிரக்ஷாளினி, சகல உலகங்களையும் விரக்க வைக்கக்கூடியவள். அதே நேரத்தில் சர்வ உலகங்களிலிருந்தும் இருக்கக்கூடியதான பயத்தை இல்லாமல் செய்ய வைக்கக்கூடியவள் அப்படிங்கிறத அர்த்தம். சர்வலோக அபயப்பிரக்ஷாளினி அப்படின்னு சேர்த்து வாசிக்கலாம் இந்த நாமத்தை. சகல லோகங்களுக்கும் அபயம் கொடுக்கக்கூடியவள். சகல உலகங்களிலும் இருக்கக்கூடியதான நல்ல விஷயங்களை எல்லாம் நம் காது வழியாகவும் கண்கள் வழியாகவும் பஞ்சேந்திரியங்கள் வழியாக நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவள். பிரக்ஷாளனம் அப்படின்னா புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுக்கு பண்ற நாமம், தளிச்சுக்கிறது நம்ம மேலே. அதுபோல சகல லோகத்திற்கக்கூடியதான பயத்தை போக்கக்கூடியவள். அதே மாதிரியே சர்வ லோகங்களையும் அபயமாக நமக்கு கொடுக்கக்கூடியவள். அதனால முன்னாடி சொன்னேன், லோகம் அப்படின்னா இந்த காணக்கூடியதான ஒரு பெரிய ஸ்பேஸ் மட்டும் இல்ல, அதுக்கு அர்த்தம் சர்வ எண்ணங்களும் ஒரு லோகங்கள் தான். அதாலே எல்லாம் நம்மளை பரிபோஷணம் செய்யக்கூடியவள். சகலோகேக ஜனனி, சகல உலகங்களையும் பிறக்க வைத்தவள், எண்ணற்ற உலகங்களை பிறக்க வைத்தவள். குச்சியில் சுமக்காமல் கோடி லட்சம் உயிர்களை மீண்டாய், ரட்சிக்க வேண்டும் அம்மா அப்படின்னு ஒரு நல்ல அழகான பாடல். அதுபோல சகல லோகங்களையும் சர்வசக்தி பிரதானனே, எல்லா விதமான சக்தியையும் கொடுக்கக்கூடியவள். சகல லோகேக ஜனனி, எல்லா விதமான உலகங்களையும் பிறக்க வைக்கக்கூடியவள். நல்ல உலகம் கெட்ட உலகம் அப்படின்னு நான் சொல்லிப்போம். பிரம்மாணி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, சங்கினி, வாராகீந்திராணி, சாமுண்டா, மகாமாயா, மகாலட்சுமி ரூபே. இது முன்னாடி ஸ்லோகத்தில் தெரிஞ்சுட்டோம் அர்த்தத்தை. அஷ்டமாதர்களாக இருக்கக்கூடியவள், சப்த கன்னிகைகளாக இருக்கக்கூடியவள், திசமகாவித்யாஸ்வரூபிணியர்களாக இருக்கக்கூடியவள். இப்பேற்பட்டதான தேவிமாருடைய எல்லாம் உருவத்தில் இருக்கக்கூடியவள். அவர்கள் எல்லாருமே சாமுண்டா, மகேஸ்வரி, மகாலட்சுமி ரூபமாக, சாமுண்டா தேவியாகவும் மகாலட்சுமி ரூபமாகவும் இருக்கக்கூடியதான தேவி. மகாவித்யே, எல்லா வித்தைகளுக்கும் வித்தையாக இருக்கக்கூடியவள், அனைத்து வித்தைகளுக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள். யோகேஸ்வரி, யோகினி, யோகேஸ்வரியாக இருக்கக்கூடியவள். இப்போ யோகேஸ்வரன், யோகேஸ்வரி, 2 விதமான யோகத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று யோகி, இன்னொன்று யோகம். யோகம் என்றால் ஒன்றுக்கொன்று சேர்ந்து கொள்வதற்கு யோகம் என்று பேரு. யோகி என்றால் ஒன்றுக்கொன்று சேர்த்தவன் யாரோ அவனுக்கு யோகி என்று பேரு. அது அவனும் ஆகலாம் அவளும் ஆகலாம். இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் பண்ணினவன் யோகி. ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற என்று 2ஆக இருக்கு என்று தெரிந்து கொண்டு அது 2ஐயும் இணைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியதுக்கு பேரு யோகம். அப்பேற்பட்டதான யோகீஸ்வரி மகாவிஷ்ணு சகஸ்ரநாமத்துல யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதிர் துருவா நேதிர்மதிர்மமா ஸ்ரீ பகவானுவாச்சா. அங்கெல்லாம் யோகத்தை உண்டு பண்ணக்கூடியவன்
அப்படிங்கிறதான் அர்த்தம். இங்க யோகேஸ்வரி அப்படின்றால் அந்த யோகத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஸ்திரீ சக்தி ஸ்வரூபமானவள். மகாவிஷ்ணுவுக்கும் சக்திக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. பார்க்கறதுல ரூபத்துல மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசமே தவிர ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான். அப்பேற்பட்டதான எல்லா விதமான யோகங்கள், நல்ல யோகங்கள் கெட்ட யோகங்கள்னு அப்படி முக்கியமாக 2 யோகங்களாக பிரித்து கொள்ளலாம். நல்லதும் கெட்டதும் சேர்ந்ததான யோகம் அப்படின்னு பிரித்து கொள்ளலாம். எல்லா விதமான யோகங்களையும் எல்லா யோகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள். அப்போ ஒரு யோகம் என்பது ஒரு தெய்வீக தன்மை படைத்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடிகிறது. அதனால்தான் அது ஈஸ்வர ஸ்வரூபமானது. யோகம் என்பது ஈஸ்வர ஸ்வரூபமானது அப்படின்னு சொல்ல காரணம். அப்போ நமக்கு பலவிதமான யோகங்கள் ஜோதிஷாஸ்திரத்தில் பார்க்க போனாலே நமக்கு 1,08,000 யோகங்கள் இருக்கு. 1,08,000 யோகங்கள் வைத்துக்கொண்டு ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தை நாம் ஆராய வேண்டும் அப்படின்றால் அது மகா யோகேஸ்வரர் ஆகவே தான் வேணும். அதனாலேயே ஜோதிஷாஸ்திரனுக்கு தெய்வத்தன்ங்கிறதான ஒரு பேரு பட்டம் கொடுத்திருக்கார்கள். சர்வ யோகங்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் யோகேஸ்வரி. யோகினி யோகதா யோக்யா யோகானந்தா யுகந்தராயே நமஹா. நாமானி அப்படின்னு 64 யோகினி தேவிமாருடைய பேரை நாம இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டோம். 2ஆம் அங்கத்திலே என்னமோ இந்த நவாங்கத்துல. அப்பேற்பட்டதான யோகினிகளுடைய பேரில் இருக்கக்கூடியவள் அந்த யோகினி தேவிமாருக்கு அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். சண்டிகா பரமேஸ்வரிக்கு என்னுடைய நமஸ்காரம். மகாயோகினி, யோகினிகளுக்கெல்லாம் யோகினியானவள் மகாயோகினி. மாயாஸ்வரூபிணி. விஸ்வேஸ்வர ரூபிணி, விஸ்வத்துடைய ஈஸ்வரனாக இருக்கிறவள். விஸ்வேஸ்வரனுக்கு மனைவியானவள், விஸ்வேஸ்வரனுடைய தர்மபத்னியானவள், விஸ்வேஸ்வரனுக்கு சக்தியை அளிக்கக்கூடியவள் அப்படிங்கிறத அர்த்தம் எல்லாம் விஸ்வேஸ்வர ரூபிணி என்றதான பெயரில் தெரியப்படுது. விஸ்வம் என்றால் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்ற அர்த்தம். சர்வாபரண பூஷிதே, எல்லா விதமான ஆவரணங்களாலேயும் சாத்திக் கொண்டிருக்கக்கூடியதான அழகான உடம்பை படைத்தவள் தேவி. சர்வாபரண பூஷியாக இருக்கக்கூடியவள். முக்கியமான பூஜா நேரங்கள் எல்லாம் கோவில்களை கூட பார்க்க முடியும். அபிஷேகாதிகள்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்வாபரண பூஷதியாக அம்பாள் பல இடங்களில் சர்வாபரண பூஷதியாக தரிசனம் கொடுக்கிறாள். பெரிய 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 மகான்களுக்கெல்லாம் நமக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்காள். அவங்களுக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சுருக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வீடுகளில் எல்லாம் நல்ல சர்வாபரண பூஷதியான பராசக்தியினுடைய சித்திரப்படத்தை நாம் வீட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கோம். சில பேர் விக்கிரகங்களில் வைத்துக் கொண்டிருக்கார்கள். அவங்களெல்லாம் நித்தியம் தரிசனம் பண்ணிட்டு தானே இருக்கா. அந்த தேவியை சர்வாபரண பூஷதியான பரமேஸ்வரியை நித்தியம் கண் முன்னாடி பார்த்து கொண்டே இருக்கார்கள். மகர்ஷிகளுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் தரிசனத்தை கொடுத்தா. ஆதிசங்கர பகவத்பாதரை முகாம்பிகா தேவியை தியானம் பண்ணி தபம் பண்றார். அந்த மூகாசுரனை வதம் பண்றதுக்காக மகாசரஸ்வதி தேவியானவள் அவனுடைய நாக்கில் போய் உட்காந்து அவன் ஊமையாக்கி விட்டா. வரம் கேட்க முடியாம ஆயிடுத்து பிரம்மாக்கிட்ட இருந்து. அந்த தேவியை எப்படியாவதும் இந்த பூலோகத்திலே இருக்க வைக்க வேண்டும், தன்னை விட்டு போறதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பல நிறைய கதைகள் இருக்கிறதுல ஒரு முக்கியமான கதை, மீமாம்சா பண்டிதனான ஒரு மகாத்மா அவரோட ரசவாதம் பண்றார், வாத பிரதிவாதம் பண்றார் ஆதிசங்கர பகவத்பாதர். மண்டல மிஸ்ரர் கேள்விப்பட்டிருப்பேன், நானே பல தடவை சொல்லியிருக்கேனே. அவருக்கு ஒரு மனைவி இருந்த, அவள் பேரு சரசவாணி என்றதான பேர். அந்த சரசவாணி ஆதிசங்கர பகவத்பாதர் காமசாஸ்திரத்தையும் தெரிந்து கொண்டு வந்த பிறகு வெற்றி அடைந்ததும் அந்த தேவியிடம் இருந்து ஒரு சக்தி விலகி போறதாக பார்க்கிறார். பகவத்பாதர் உடனடியாகவே தன்னுடைய யோக சக்தியினால பார்க்கிறார், இந்த சரசவாணியினுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான மகாசக்தி யாரு அப்படின்னு. சாட்சாத் மகா சரஸ்வதி சாரதா தேவியே வந்திருக்காங்க இந்த வாத பிரதிவாதத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காக. உடனடியாகவே சொன்னார், அம்மா நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது, எங்கேயே இருக்க வேண்டும், நீ இங்கேயே இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றதுல அம்பாள் மனம் கனிந்து அப்படியே ஆகட்டும் சங்கரா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அப்படிங்கிறார். அப்படிதான் சிங்ககிரி அப்படிங்கிறதான சாரதா பீடம், சாரதாம்பிகையாக அங்கே மகா சரஸ்வதி தேவியை பிரதிஷ்டை பண்ணி அம்பாளுடைய இந்த சைதத்தை அங்கே ஆவாகனம் பண்ணி உட்காத்தி பூஜை பண்ணி பகவத்பாதர் சம்திருப்தி அடைந்தார். அதனால் நாமளும் பலவிதமான சுகங்களை அடையவிட்டோம். இது மாதிரியே இனியொரு நிகழ்ச்சி இருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதர் தன்னுடைய வாத பிரதிவாதத்தில் 72 மத தலைவர்கள் எல்லாம் வென்று வந்தவர். ஆனா அமரசேனன் அப்படிங்கிறதான ஒரு ஜெயின மதத்தை சேர்ந்தவர், நிரீஸ்வரவாதி. அவரிடம் பகவத்பாதர் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டார், ஜெயிக்க முடியலை. இவங்க 2 பேரை உட்கார்ந்துறதுக்கு நடுவில் ஒரு திரை போட்டிருந்தா. இந்த திரைக்கு அந்த சைடில் அமரசேனன் உட்காந்துருக்கார், இந்த சைடில் பகவத்பாதர் உட்காந்து வாத பிரதிவாதம் நடக்கிறது. என்ன பண்ணி இவரால் ஜெயிக்க முடியலை, என்னவா இருக்கும் சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய யோக தியானத்தில் போனார். அப்போ இந்த திரைக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான அந்த அமரசேனன் பண்ணி இருக்க அப்படின்னா ஜலபாத்திரத்தில் சரஸ்வதி தேவி ஆவாகனம் பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க.
அப்போ இந்த அமரசேனனுக்கு பதிலாக அந்த கேள்வி கேட்கறது எல்லாம் சரஸ்வதி தேவி கேட்குறான் சங்கரனிடம். அதனால சங்கரனுக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுது. உடனடியாகவே சொல்கிறார், அம்மா இது இந்த பட்சபாதம் நீ காட்டக்கூடாது. நான் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கேன். நான் என்ன ஃபெயிலியர் பண்ணி இந்த தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவனை ஜெயிக்க வைக்கிறதுல உனக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது? இது என்ன விளையாட்டுது அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறா சரதாதேவி, சங்கரா இவனுடைய பூர்வ புண்ணியம் இருக்கே எண்ணற்றது. அவனுடைய பூர்வ புண்ணியத்தினால நான் அவனுக்கு அடிமையாக உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த நிமிஷத்தோட இவனுடைய பூர்வ புண்ணியம் எம்டி ஆயாச்சு. ஓகே, இனிமேல் நான் இங்கேருந்து போயிடுவேன். நான் இனிமேல் நீ தான் வின் பண்ண போகிறாய் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அந்த அமரசேனனை வின் பண்ணார். அந்த அவன் தான் முதல்ல இந்த நிகண்டு இருக்குல்ல, அந்த டிக்ஷனரி அமரகோஷம்னு கேள்விப்பட்டிருப்பேன் சம்ஸ்கிருதத்தில். ஒன்றுக்கு பல அர்த்தங்கள் வரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும். அவன் பேரில் போட்டது தான் அந்த அமரகோஷம் அப்படிங்கிறதான சம்ஸ்கிருத நிகண்டு டிக்ஷனரி. இப்படி பராசக்தி சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் காளியாகவும் துர்கியாகவும் பல இடங்களில் உட்கார்ந்து பக்தர்களை காப்பாற்றுகிறாள். அதனால தான் இந்த விஸ்வேஸ்வரி ரூபிணியாக விஸ்வத்தில் பூராம் இருக்கக்கூடியதான தேவி சர்வாபரண பூஷதியாக பல கோயில்களில் சர்வாபரண பூஷதியாக நாம் பார்க்க முடியும். நம்ம வீடுகளுக்குள்ள நம்ம பார்க்கறதான சித்திரப்படத்தில் ஆராதனை பண்ணுற பூஜை பண்ணுறோம், அங்கெல்லாம் சர்வாபரண பூஷதியாகத்தான் அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள். அப்பேற்பட்டதான் சர்வாபரண பூஷதியான பரமேஸ்வரி அதல விதல சுதல ரசாதல மகாதல தலாதல ரசாதல பாதாள பூர்புவ சுவ மக ஜன ஸ்தப சத்யாக்கிய சதுர்தச புவனைகநாதே 14 உலகங்களிலேயும் 14 உலகங்களுக்கும் நாதையாக இருக்கக்கூடியவள். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் அப்படிங்கிறதான 7 உலகங்களிலேயும் அந்த உலகத்தினுடைய நாயகி தேவியாகவும் இருக்கக்கூடியவள். அதே போலவே அதலம் விதலம் சுதலம் ரசதலம் தலாதலம் மகாதலம் பாதாளம் அப்படிங்கிறதான 7 பாதாள உலகங்களையும், அதுபோலவே பூர்புவ சுவ மக இப்பேற்பட்டதான 7 மேல் உலகங்கள் 7 கீழ் உலகங்கள் சதுர்தச புவனேகநாதே சதுர்தச புவனங்களுக்கும் நாதியாக இருக்கக்கூடியவளே. மகாக்ரூரே, மகாக்ரூரம் ஒரு பெரிய வார்த்தை இல்லவா? 14 உலகங்களுக்கும் நாதியாக இருக்கக்கூடியவள். இந்த போக்கரிகள் இருக்காளே அரக்கர்கள், இவர்களிடம் மகாக்ரூரியாக இருக்கக்கூடியவள், கொஞ்சம் கூட தயகாட்டாத்தவள். அவங்களெல்லாம் துவம்சம் பண்றதுக்கு கையாலியும் காலாலியும் வாளாலியும் சம்மத்னாலையும் எதனாலெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் போட்டு நொசுக்கி அடிச்சு பெருக்கி எடுத்துடுறாதே. அதனால்தான் மகாக்ரூர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவளே, உன்னுடைய குரூரத்தம் எங்கிட்ட காட்டாத என்னுடைய சத்ருவனுடைய மேல காட்டு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காகத்தான் மகாக்ரூரே அப்படின்னு. பிரசன்ன ரூபதாரிணி, பிரசன்ன ரூபம் அப்படின்னா சந்தோஷமான உருவத்தை காட்டக்கூடியவள். புன்சிரிப்போட ஆனந்தமயமான தன்னுடைய லாவண்ய கோமளமான அந்த உருவத்தை காட்டி பக்தர்களுக்கு அனுகிரகத்தை செய்யக்கூடியவள். அந்த உருவத்தை நான் தியானம் செய்கிறேன். ஓம் நமோ பிதாமகாமாயே, ஓம் நமோ பிதாமகாயா. இப்போ பிதாமகன் ரொம்ப முக்கியமான ஒருவர். பிதா, பிதாமகன், பிரபிதாமகன் 3 தலைமுறைகள் அல்லவா? பொதுவாக பிரம்மாதேவனை எல்லாரும் பிதாமகன் என்றுதான் அழைப்பார்கள் அல்லவா? இப்ப தியாக பிரம்மம் இருக்கார். தியாக பிரம்மம் 1000 4000 5000 மேல பாடல்களை அமைத்து கொடுத்தவர். 72 முக்கியமான மேளகர்த்தாவுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவன். பலவிதமான ராகங்களை உருவாக்கினவர். அவருடைய மானச குரு புரந்தரதாசர். அவருடைய குரு குமாரவியாசர். இப்படி மகான்கள் வழியாக எல்லாம் இந்த ரகசியங்களையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் ஆறு அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பிதாமகன். அதனால ஓம் நமோ பிதாமகாய, ஓம் நமோ நாராயணாய. இப்ப இந்த பிதாமகன் என்றால் பிரம்மாவுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, நாராயண ஸ்வரூபமான பராசக்திக்கு நமஸ்காரம். ஓம் நம சிவாயேதி, ஓம் நம சிவாயேதி. சிவனும் சிவனைச் சேர்ந்ததான அனைத்து எண்ணற்ற தெய்வாதி தேவர்களும் ஓம் நம சிவாயேதி. சகலலோக ஜப்பியமான பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ஸ்வரூபிணி. எல்லா உலகங்களிலேயும் ஒவ்வொரு உலகங்களிலும் ஒவ்வொரு பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் உண்டு. அப்படி 224 புவனங்கள்ல கோடிக்கணக்கான பிரம்மாக்கள், கோடிக்கணக்கான விஷ்ணுக்கள், கோடிக்கணக்கான ருத்ரர்கள் இருக்கார்கள். அதன் பிறகு பலவிதமான பகவான்களுடைய அவதாரங்கள். இதெல்லாம் சேர்ந்ததுதான் சர்வலோக நாயகியான பராசக்தியினுடைய வித்தியஸ்தமான பாவரூபங்கள். அதனால்தான் சகலலோக ஜப்பியமான எந்தெந்த உலகங்கள் அவருக்கு அந்தந்த உலகங்கள் எல்லாம்
நாமரூபங்கள் இருக்கக்கூடியதான தெய்வங்கள் யாரெல்லாம் இருக்காரோ, அது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ரூபாணியாக யாரையெல்லாம் புகழ்ந்து பாடுகிறார்களோ அத்தனை புகழுக்கும் பாடல்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான மகேஸ்வர ரூபிணி தண்ட கமண்டல குண்டலதாரிணி, தண்டம் கமண்டலம் குண்டம் இதெல்லாம் கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அப்பேற்பட்டதான தேவி அவருக்கு நமஸ்காரம். தண்டம்னா தெரியுமல்வா, பிரம்ம தண்டம் இருக்கு, யோக தண்டம் இருக்கு, யக்ன தண்டம் இருக்கு, பலவிதமான தண்டங்கள் இருக்கு. இப்போ இந்த சங்கராச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தண்டம் வச்சுட்டு இருப்பா, வஜ்ஜீரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தண்டம் வச்சுட்டு இருப்பா. யோக தண்டம், வசிஷ்டரோட யோக தண்டம் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமில்லவா. விஸ்வாமித்திர மகர்ஷியோட யுத்தம் நடக்கிற நேரத்தில் தன்னுடைய நந்தினி பசு வேடம் கேட்டு நடக்கிற யுத்தம் இருக்க, யோக தண்டம் தான் பூராவும் எல்லா யுத்தத்தையும் பண்ணி முடிச்சு விடுவோம். இந்த மாதிரி மகர்ஷிகளுக்கு யோக தண்டம் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு யோக தண்டம் இருக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும், அதுதான் நம்மளுடைய நடு எலும்பு, நம் முதுகெலும்பு இருக்கிற அதுக்கு பேர் தான் நமக்கு யோக தண்டம். மனிதனுடைய யோக தண்டம் அதுதான். அந்த யோக தண்டம் வழியாகத்தான் பரலோகத்தை அடைய முடியும். பரமாத்மாவான பரமேஸ்வரனை சாயுஜ்யம் அடைவதற்கு ஜீவாத்மா ரூபத்தில் இருக்கிறதான ஜீவாத்மாவுக்கு ஒத்தாசை செய்யக்கூடியதான பராசக்தி எப்பவுமே தாய் தான் குழந்தையை பிடித்து கொண்டு போய் தகப்பனிடம் கொண்டு சேர்க்கிறாள். அந்த ஸ்கந்த புராணத்தில் பார்க்கலாம் அந்த அழக. பார்வதி தேவி தான் இந்த 6 குழந்தைகளை ஒன்றாக சேர்த்து கணவரான பரமேஸ்வரனும் படைக்கிறார். அதுபோல இது தாயினுடைய குணம், எல்லாத்தையும் சேர்த்துக் கொள்வது. அப்படி தண்டம் கமண்டலம், கமண்டலம் அப்படின்னு பிரம்மா வச்சுருப்பார் ஒரு கமண்டல பாத்திரம். கமண்டலன்னு பேர் வரதுக்காக பிரம்மாவுக்கு என்ன எப்போ எடுத்துக்காட்டுறது, கா என்றாலே பிரம்மா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். கா என்றாலே பிரம்மா. இப்போ நான் ஒரு நாமத்தையும் வர்ணிக்க புறப்பட்டேன்னா ரொம்ப டைம் போயிடும். கமண்டலம் ஜலபாத்திரம் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு போகும். அப்புறமா குண்டலதாரிணி, குண்டலங்களை தாரணம் செய்து இருக்கக்கூடியவள். மகர குண்டலம் இருக்கு, முககுண்டலம் இருக்கு, பலவிதமான குண்டலங்கள் இருக்கு. குண்டம் அப்படின்னா ஒரு குழி உள்ள ஒரு பாத்திரத்தினுடைய மாதிரி அதில் அடக்கம் செஞ்சிருக்கக்கூடியது. பல மண்டலங்களை அம்பாள் தன்னுடைய கமண்டலுக்குள்ள அல்லது தன்னுடைய குண்டலங்களுக்குள்ள ஒடுக்கி இருக்கான். இப்போ இறைவனுடைய உடம்புக்குள்ள இருக்கிறதா ஒரு குண்டலத்துக்குள்ளதான் இந்த பிரம்மாண்டங்களே இருக்கு. அப்பேற்பட்டதான தண்ட கமண்டக குண்டலதாரிணி சாவித்ரி, சாவித்ரி தேவியானவளே, சவித்திர மண்டலத்தில் வாசம் செய்யக்கூடியவள், சவித்ரஸ்வரூபிணி, சர்வஜான பிரதாயினி, அன்னதாயினி, விசாலாட்சி ஸ்வரூபிணி அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. சாவித்ரி தேவிக்கு மணிக்கணக்கில் வியாக்கியானம் பண்ணலாம். சர்வமங்கள பிரதே, எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடியவளே, சரஸ்வதி, சரஸ்வதி தேவியானவள். சரஸ்வதி என்றால் நித்தியவாசம் இருக்கக்கூடியதான ஞானதாயினி. சாரஸ்வதம், நீ யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு வித்தையை அனுக்கிரக ரூபமாக தரக்கூடியவள் ஞானப்பிரதாயினி அப்படின்னு பேர் சரஸ்வதி. சரஸ்வதி மாதங்கி 2 தேவிமார்கள். தந்திர வித்யா தாயினி மாதங்கி தேவி, மந்திர வித்யா தாயினி சரஸ்வதி தேவி. ஆகவே சரஸ்வதி தேவி பத்மாலயே, பத்மத்தில் லயம் செய்திருக்கக்கூடியவள். இப்போ பத்மாலயம் அப்படின்னா இந்த பூமண்டலம் அல்லது இந்த பிரம்மாண்டம்ங்கிறதே ஒரு அண்டத்துக்குள்ளதான் இருக்கு. பிரம்மாண்டம் பிண்டாண்டம்னு பேரல்லவா இருக்கு. பத்மாலயே, பத்மத்தில் லயமாக இருக்கக்கூடியவள், பத்மவாசினியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவள், சரஸ்வதி தேவியாக இருக்கக்கூடியவள், பிரம்மாவாக இருக்கக்கூடியவள் பலவிதமான அர்த்தம் உண்டு. இந்த பிரம்மாண்டம் என்பதே ஒரு பத்மம். அந்த பிரம்மாண்டத்தில் லயம் செஞ்சிருக்கக்கூடியவள் எப்படி என்றால், இந்த பிரம்மாண்டத்தை தன்னுடைய குழந்தையாட்டமா தன்னுடைய மடியில போட்டு லாலனம் செய்யக்கூடியவள் பத்மாலயா. பார்வதி தேவியானவளே நமஸ்காரம். சகல ஜெகத் ஸ்வரூபிணி, எல்லா ஜெகங்களுடைய உருவத்திலும் இருக்கக்கூடியவள். ஜெகம் என்றால் ஜனனமும் மரணமும் இருக்கக்கூடியதான இடத்துக்கு பேரு ஜெகம். ஜா அப்படி என்றால் ஜனனம் பிறவி, கா என்றால் கதி மரணம். ஜெகம் என்றால் மரணமும் ஜனனமும் இருக்கக்கூடியதான இடம் எதோ அது பூலோகம். அதனால இது மாதிரி எண்ணற்றதான உலகங்கள் ஜெகத்துக்கள் இருக்கு. நாம் ஒரு விஷயத்தை ஒரு ஃபார்மேஷன் பண்றோம், ஒரு பிளான் பண்றோம், அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அது ஜெகமாச்சு. நம்மளை அந்த பிளான் வரைச்சு பண்றதுக்கு சிருஷ்டி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு கொடுத்து தட் சீக்ரெட் இஸ் ரிவீல்டு, அப்போ ஜெகமாயிடுது. எப்படி அர்த்தம் உண்டுக்கலாம். அதனால்தான் சகல ஜெகத் ஸ்வரூபிணி, சங்கு சக்கர கதா பத்மதாரிணி. சங்கம் சக்கரம் கதை பத்மம் மகாவைஷ்ணவியாகவும் விஷ்ணு ஸ்வரூபிணியாகவும் மகாவிஷ்ணுவாகவும் இருக்கக்கூடியதான தேவி ஸ்வரூபமானவளே, இந்த ஆயுதங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவளே. இந்த ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு தத்துவங்களே சொல்லுகிறது. பகவானுடைய இந்த 4 ஆயுதங்கள் 4 வேதங்களை குறிக்கிறது. ரிக் யஜுர் சாம அதர் வேதத்தை குறிக்கிறது. அதுபோலவே சத்தியுகம், திரேதாயுகம், தாவரயுகம், கலியுகம் 4 யுகங்களை சொல்லுகிறது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான 4 பீஜாட்சர மந்திரங்களை சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குதுல.
பரசு சூல பினாகடங்கதாரிணி, பரசு சூலம் பினாகம் போன்றதான ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவளே, சரசாப சூலகரவாள கட்க டமருகாம் குஷ கதா பரசு தோமர பிண்டி பால புசுண்டி முத்கர முசல பரிகாயுதோர்தாண்ட சஹஸ்ரே. பலவிதமான ஆயுதங்களுடைய பெயரை சொல்லியிருக்காங்க. சூலம், கரவாளம், கட்கம், டமரு, குஷம், கதை, பரசு, தோமரம், பிண்டி, பாலம், புசுண்டம், முத்கரம், முசலம், பரிவாகம். பரிவாகங்கிறது ஒரு யோகம் உண்டு, ஒரு முகூர்த்தம் உண்டு. பரிவாக யுகதோர்தண்ட தண்டங்கள். இப்பேற்பட்டதான ஆயிரக்கணக்கான அஸ்திர சஸ்திரங்களாலேயும் ஆயுதங்களாலேயும் தன்னுடைய உடம்பு பூராவும் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கூடாது. அத்தனையும் எதுக்கு அப்படின்னா பக்தர்களை காப்பாற்றுவதற்காக. பகவானுக்கு இது எதுவும் தேவையில்லை. சந்திரார்க்க வஹ்னி நயனே, சந்திரன், அர்க்கன், வஹ்னி, சூரியன், சந்திரன், அக்னி என்றதான 3 நயனங்கள் இருக்கக்கூடியவள். சுந்தரி, அழகுக்கு அழகாக இருக்கக்கூடியவள். இந்திராக்னி யமநிர்யதி வருணவாயு சோம ஈசான பிரதான சக்தி ஹேதுபூதே. இந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய உருவத்திருக்கக்கூடியவள், அவர்களெல்லாம் பிறக்க வைத்தவள், அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவள். நமசிவாய. ஹரஹர நம பார்வதீபதயே, ஹரஹர மகாதேவ. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கீ ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.